ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெந்தய குழம்பு இந்த வெயில் காலங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே நேரத்தில் உடம்பு எந்நேரமும் சூடாக இருக்கக்கூடியவங்க வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடல் சூடு வந்து நல்லா குறைஞ்சிட்டு வரும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்போவும் ஒரே மாதிரி காரக்குழம்போ புளிக்குழம்போ வச்சு சாப்பிடாம இது போல் நல்ல மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த வெந்தய குழம்பு சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் இப்போ வறுக்கலாம். ஆயிலெலாம் எதுவும் ஊற்றி வறுக்க வேண்டாம், லைட்டாக வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இது எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான ஹீட்டில் வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும். இப்போது இன்னும் கொஞ்சம் வறுப்படணும் பாருங்கள். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் நல்ல கலர் செவந்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திடலாம். இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்க போகிறோம். ஆயில் வந்து இந்த குழம்புகளுக்கு கொஞ்சம் கூட தான் ஊற்றணும். 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுற இடத்துல 4 டேபிள் ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுறலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி அளிக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடியதுங்க. இப்போ பூண்டு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல வாசனையாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்ல கலர் செவந்து இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தோடைய கலர் வந்து நல்லா மாறி வரணும். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிறேன். 3 மீடியம் சைஸில் உள்ள தக்காளி பழத்தை நல்லா இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதங்கணும். வதங்க உங்களுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டாகும். ஸ்பீடாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுடலாம். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பார்க்குறதுக்கு தெரியுது. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கிக்கிட்டு வந்துருச்சு. தக்காளி வதங்கும் போது தான் உங்களுக்கு குழம்போடைய டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். நம்ம நார்மலாக எப்போவும் வீட்டில் காரக்குழம்போ புளிக்குழம்போ செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இது போல் மசாலாவை வறுத்து அரைச்சி சேர்க்கும்போது அதோடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல காரமான தூள். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த ஸ்பெஷலான மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து புளிக்கரைச்சல் சேர்க்க போகிறோங்க. புளிக்கரைச்சல் எவ்வளோ அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில், குண்டு நெல்லிக்காய் சைஸில் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி 2 டம்ளர் அளவுக்கு புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு நம்ம புளியும் தண்ணியும் சேர்த்து ஊற்றிருக்கோம். இந்த குழம்பு நல்லா திக்னஸாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நம்ம குழம்பு வச்சிட்ருக்கோம். இப்போது தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லைட்டாக சிம் பண்ணிடுங்க அடுப்பை.
இப்போ சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்த அடுப்பை வந்து இப்போ மீடியமில் வச்சுட்டேன். மீடியமில் வச்சே ஒரு 10 நிமிஷத்துக்கு லைட்டாக அப்படி கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா திக்காக உங்களுக்கு குழம்பு ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். முன்னே இருந்ததுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பாருங்கள் குழம்புல நல்லா ஆயில் இல்லாமல் பிரிஞ்சு அப்படியே ஓரமாக தெளிஞ்சு வருது. இந்த சமயத்தில் கொஞ்சம் போல் வெல்லம், அதாவது ஒரு சின்ன மண்டை வெல்லத்தை எடுத்து இது போல் போட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி புளி சேர்க்குற குழம்பு எல்லாத்துலேயுமே கடைசியாக கொஞ்சம் போல் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ அல்லது கொஞ்சம் போல் கருப்பட்டியோ சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இன்னும் தூக்கி கொடுக்கும். இப்போ குழம்பு இந்தளவுக்கு நல்ல திக்னஸாக வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை அமர்த்திட்டேன். நம்மளுக்கு இந்தளவுக்கு திக்னஸாக தான் தேவைப்படுது. இப்போது சூப்பரான வெந்தய குழம்பு நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எங்கேயாச்சும் ட்ராவலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது தாராளமாக 2 நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பக்குவத்தில் இதே சுவையோட நீங்களும் உங்கள் வீட்டில் வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி குழம்பு ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபிஸ் இப்போ ஃபேஸ்புக்லேயே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.